ம். கடந்த சில வாரங்களாக நம்ப திருமண வாழ்க்கைய குறித்து பார்த்தோம். எபேசியர் 18லேருந்து 33 வரைக்கும் நம்ப தியானித்தோம். இதுல ஒரு மூலக்கூறு வசனம்னு ஒண்ணு போதகர் சொல்லியிருந்தாரு. அது எல்லாரும் சேர்ந்து சொல்ல முடியுமா? மூலக்கூறு வசனம். அந்த 18லேருந்து 33 வரைக்கும் இந்த ஒரு வசனம் மட்டும் மூலக்கூறு வசனம்னு சொன்னாரு. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இது எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் மனப்பாடம் ஆயிருக்கும். ஈவன் பைபிள் படிக்க தெரியாதவங்க கூட இத நீங்க ஒரு 2 மாதங்களா கேட்டு கேட்டு இது உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? இது நிமித்தம் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். அ நான் இந்த வாரங்கள்ல எடுத்த நோட்ஸு எனக்கு என்ன புரிஞ்சது, போதகர் சொன்னத ஜஸ்ட் நான் ரீகால் தான் பண்ண போறேன். நான் புதுசா எதுவும் சொல்லப் போறது கிடையாது. அம் தன் தகப்பனையும் தாயும் விட்டுனா, இப்போ ஒரு மனுஷன் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து அவங்க அம்மா, அப்பாவ டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க எல்லாத்துக்குமே. அவங்க படிப்பு எல்லாத்துக்குமே வந்து அவங்க அம்மா, அப்பாவ டிபெண்ட் பண்ணி இருக்கிறப்ப, அத விட்டு தாயும் தகப்பனையும் விட்டுனா, அவங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்டா வந்து அவங்க ரெடியா இருக்கணும். அப்பதான் இப்போ ஒரு மேரேஜ் பண்ண போறோம்னா, அதற்கு முக்கியமா என்ன இருக்கணும்? ஒரு வேலை இருக்கணும். இப்ப நம்மளே ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பையனுக்கு வேலை இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. மெயின் வந்து ஒரு கெப்பாசிட்டியே வந்து ஒரு ஜாப் இருக்கணும். ஸோ தகப்பன் தாயும் விட்டு அவங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்டா அந்த மனுஷனால வாழ முடிஞ்சா தான், அவனுக்கு திருமண வாழ்க்கைகளுக்குள்ள வந்து என்ட்ரி ஆக முடியும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. இத காட் வந்து இந்த திருமண வாழ்க்கைய ஏற்படுத்தியதுக்கு வந்து ஒரு 5 நோக்கங்கள வந்து நம்ம பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தனிமையை போக்குவதற்கு. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்றதுக்காக இந்த திருமண வாழ்க்கைய வந்து ஏற்படுத்தினாரு. மனிதனுடைய கஷ்ட நஷ்டங்கள வந்து நம்ம ஷேர் பண்றதுக்கு அவர போலவே ஒரு மனிதன் இருக்கணுன்றதுக்காக மனுஷிய உருவாக்குனது. ஸோ இந்த மனுஷனும் மனுஷியும் சேர்றது தான் இந்த திருமண வாழ்க்கையில முதல் நோக்கம். ஸோ நமக்கு தேவன் இருக்காரு. இருந்தாலும் மாம்சமா இருக்க நமக்கு மாம்சத்தால ஒரு துணை வேணும் அப்படின்றதுக்காக இந்த திருமண வாழ்க்கைய வந்து அவர் ஏற்படுத்தினாரு. அ 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பலுகி பெருக. ஸோ ஒரு மனிதன படைத்துட்டு இந்த ஆகாயத்து பறவைகள், இந்த சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாத்துக்கும் இந்த மனித அதிகாரம் குடுத்து, நீங்க போய் இந்த ராஜ்யத்தில கிறிஸ்துவுக்கு கீழ நீங்க பலுகி பெருகுங்க அப்படின்னு சொல்லி, இந்த திருமண வாழ்க்கைய வந்து அவரு ஏற்படுத்தினாரு. 3வது காரியம் பார்த்தீங்கன்னா, ஒன்றாக இருக்கும்படி. அந்த யூனிட்டி ஒரே மாம்சமா இருக்கணும். சரீரத்திலயும் நம்ம வந்து ஒரே மாம்சம். ஆவி, ஆத்மா, சரீரம். அவங்க திங்கிங் எல்லாமே வந்து அவங்க ஒண்ணா இருக்கணும். அவங்க வந்து ஆவியிலயும் வந்து நிறைஞ்சு அவங்க ஒன்றா இருக்கணும். அதுக்காக இந்த திருமண வாழ்க்கை. 4வதா பார்த்தீங்கன்னா 4வது யாராவது சொல்றீங்களா? 5 நோக்கங்கள் சொன்னாரு. 4வது நோக்கம் யாராவது சொல்றீங்களா? சுவிசேஷம். சுவிசேஷம் இந்த திருமண வாழ்க்கையில வந்து ஏற்படணும். நம்ம இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்துல வந்து இயேசு வந்து நமக்காக அந்த சிலுவையில வந்து ரத்தம் சிந்தி நம்ம இது பண்ணாரு. இந்த திருமண வாழ்க்கையில வந்து நம்ம கணவன் மனைவியா வாழ்றப்ப, நம்ம கணவன்கிட்ட ஏதாவது ஒரு பாவம் பார்த்தா அத மனைவி சுத்திகரிக்கணும். மனைவி கிட்ட ஏதாவது பாவம் பார்க்குறப்ப, அது கணவன் பார்த்து அத சுத்திகரிக்க வேணும். ஒருவருக்கு ஒருவர் இத நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் நம்ப அத வந்து திருமண வாழ்க்கையில அந்த சுவிசேஷத்த வந்து நம்ப பிரதிபலிக்கணும். இதுக்காக திருமண வாழ்க்கை. ஆவிக்குரிய வளர்ச்சிருக்கு. 5வதா பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய வளர்ச்சிருக்கு. குடும்ப ஜெபம் வந்து ஒவ்வொரு வாழ்க்கையில நம்ம முக்கியம். நம்ம குடும்பமா சேர்ந்து அவங்க ஜெபம் பண்ணணும். வேத வசனத்திலயும் அவங்க ஜெபிச்சு ஒண்ணா இருக்கணும். இந்த மாரி ஆவிக்குரியதிலயும் வந்து அவங்க ஒண்ணா இருக்கணும். இந்த 5 நோக்கங்களுக்காக வந்து இந்த திருமண வாழ்க்கைய வந்து கடவுள் வந்து ஏற்படுத்தினார். அடுத்ததா 28வது வசனம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்கள பாவித்து, அவர்களில் அன்பு கூர வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். அதேபோல 25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இந்த 2த்துலயும் பார்த்தீங்கன்னா, அன்பு கூர வேண்டும். இப்ப அன்பு கூறணுன்றது 3 விதமான அன்பு வந்து போதகர் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈராஸ். அது வந்து ஒரு அட்ராக்ஷன். ஒரு ஈர்ப்பு. ஒருத்தவங்கள பார்த்த உடனே புடிக்கிறது. அதுன்ற வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் ஒரு ஓகே பார்த்த உடனே அப்பியரன்ஸ் வச்சு புடிக்கிறது. அந்த அன்பு மட்டும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம திருமணம் ஆகுறப்ப இருக்கிறவங்க வந்து நாளடைவுல வந்து நம்ம அழகு மாறலாம். அந்த அன்பு மட்டும் இருந்தா திருமண வாழ்க்கைய நம்ம கொண்டு போக முடியாது. அ இந்த அன்பும் இருந்தா நல்லது. 2வது பார்த்தீங்கன்னா, ஃபிலியா. ஃபிலியான்றது பார்த்தீங்கன்னா, நட்பின் அடிப்படையில. அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம வந்து அம்மா, அப்பா கிட்ட கூட சொல்லது கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம அத ஷேர் பண்ணுவோம். ஒரு கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தா, அவங்களுக்குள்ள நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும். அந்த விதமான அன்பும் வந்து நம்ப கணவன் மனைவி கிட்ட இருக்கணும். இது 2 அன்பு இல்லன்னா கூட 3வதா கிறிஸ்துவ அன்பு. அதாவது அகாபி அன்பு, தெய்வீக அன்பு. இது வந்து ரொம்ப மெயினா இருக்க வேண்டிய கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய இந்த மெயினான அன்பு இது கண்டிப்பா இருக்கணும். அ இது எந்த அளவுக்குன்னா, கடவுள் நம்ம மேல வச்சு நம்மளுக்காக அவரு உயிர குடுத்த அளவுக்கு அந்த அன்பு,
கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேணும். நம்ம அந்த அளவுக்கு வந்து கணவன் மனைவியா இந்த அன்பு வந்து ரொம்ப முக்கியம். இராஸ், ஃபிலியா, இந்த கிறிஸ்துவ அன்பு தான் ரொம்ப முக்கியமான அன்பு. வசனம் 22, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து போக உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அதாவது ஒபே பண்ணணும். கணவர் சொல்ற எல்லாத்துக்கும் ஒபே பண்ணணும்னு இல்ல. ஆனா ஒரு கிறிஸ்துவுக்குள்ள ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க, அவர் நல்லதா சொல்றாங்கன்னா, கண்டிப்பா மனைவி வந்து ஒபே பண்ணி ஆகணும். அத யோசிச்சு இது நல்ல வழியில இருக்கு அப்படின்றத அவங்க கண்டிப்பா ஒபே பண்ணி ஆகணும். தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அந்த மாரி தான். ஸோ அதனால அவங்க சொல்றது 2 பேர்ல யார் சரி, இது கிறிஸ்துவுக்குள்ள சரிதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா 2 பேருமே ஒபே பண்ணணும். வசனம் வந்து 19, சங்கீதங்களிலும் கீர்த்தனங்களிலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி. ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு 2 பேருமே குறை சொல்லக்கூடாது. இப்போ அவங்க ஏதாவது தப்பு பண்றாங்கன்னா, இத பார்த்து இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அத அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்களுக்கு அத புரிய வைக்கணும். மெயினா நம்மளுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு தான் வரும். நீ சொல்றது தான் கரெக்ட், நான் சொல்றது தான் கரெக்ட். அந்த கருத்து வேறுபாடு இல்லாம, அத 2 பேரும் பேசி, ஓகே இதுதான் கரெக்ட்ன்றது ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும். ஸோ இப்படியா இந்த ஃபேமிலி ப்ரேயர் கண்டிப்பா, வேத வசனங்கள் கண்டிப்பா இருக்கணும். இந்த மாரி இந்த திருமண நோக்கங்கள் நம்ம புரிந்து, இப்ப திருமணம் ஆகாதவங்களும் இருக்கீங்க, திருமணம் ஆகணுங்களும் இருக்கீங்க. ஸோ இந்த திருமணத்துக்கான நோக்கங்கள் கடவுள் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். பட் இந்த நோக்கங்களுக்காக தான் திருமணம் வந்து ஆண்டவர் இது பண்ணாரு. இந்த விதமான அன்புலாம் இருக்குன்னு சொல்லிட்டு, இத நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்ல வந்து இது பண்ணா, திருமண வாழ்க்கை கண்டிப்பா நல்லாருக்கும். இத நான் ஒரு சாட்சியா கூட இந்த மெசேஜ்ல நான் போதகர்கிட்ட இருந்து கேட்கிறப்ப, நாங்க ஃபேமிலி ஜெபம் ஸ்டார்ட்டிங்கில பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் நடுவுல வந்து அத விட்டுட்டோம். இதெல்லாம் கேட்குறப்ப நம்ம ஃபேமிலி ஜெபம் திருப்பி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாரி நானும் என் கணவனாரும் முடிவெடுத்தோம். ஸோ இதன் மூலியமா இத நாங்க கத்துக்கிட்டோம். ஃபேமிலி ஜெபம் பண்ணணும். கண்டிப்பா வேத வசனத்துல நாங்க ஒன்றா இருக்கணும் அப்படின்றத நாங்க முடிவெடுத்தோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்களும் குடும்ப ஜெபம் கண்டிப்பா பண்ணுங்க. இதுக்கு வரைக்கும் பண்ணலனா கூட பரவால்ல. இன்னும் காலங்கள் இருக்கு. ஸோ இனிமேலும் ஒருவருக்கு புத்தி சொல்லிக்கொண்டு அன்பா இருந்து இந்த காரணத்தலாம் நாங்க பார்த்து ஆ ஆண்டவர் கீழ நீங்க இந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம சாட்சியா வாழணும். இந்த வாய்ப்ப போதகர் மூலியமா கர்த்தர் குடுத்த கடவுளுக்கு நன்றி. ஸ்தோத்திரம்.